Hello friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. உளுத்தம் போண்டா அவ்வளோ சூப்பரா கிரன்ச்சியா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கூட ஒரு சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாக்கு. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ உளுந்து வந்துட்டு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா போண்டா போடுற பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி வந்து தெளித்து தான் வந்துட்டு அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தை எப்போவுமே நம்ம சேர்க்கும்போது வடையாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா மொத்தையாக இருக்குங்க. சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஊற வைக்கும் போதே பச்சரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். மிளகு வந்துட்டு முழு மிளகு நான் சேர்த்துக்கிறேன். கடையில் விற்கிற மாதிரி நல்ல போண்டா வந்துட்டு சூப்பராக நமக்கு வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஆப்பசோடா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ எடுத்து பொரிச்சுக்கலாம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போண்டாவை வந்து போடுங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் போண்டா வந்துட்டு வருங்க. நல்லா மொறுன்னு இருக்குங்க. இப்போ போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா உள்ளெல்லாம் வந்துட்டு போண்டா வேகும். நான் 4 நாளாக போட்டு எடுத்துக்கிறேன். தண்ணி அதிகமாக நம்ம அரைக்கும் போது மாவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்துட்டு நிறைய எண்ணெய் வந்து குடிக்கும். அதனால தண்ணி வந்து நம்ம தெளித்து தான் வந்துட்டு எப்போவுமே உளுந்து வந்து நம்ம அரைக்கணும். ஒரு 5 செகண்ட் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட்டு வரும் இந்த முழுசன மிளகு போடுறதுனால. மிளகு தூள் வேணும் அப்படின்றவங்க மிளகு தூள் கூட போட்டுக்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும், ப்ரௌன் மாதிரி ஆகிடும் மிளகு தூள் போட்டோம் அப்படின்னா. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்துட்டு நல்லா வேகும். குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது ஊற வச்சுட்டாலே போதும். கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். பசங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து வந்துட்டு. அதுவும் பொம்பளை பசங்களுக்கு அவ்வளோ நல்லது இது. இந்த உளுந்த போண்டா வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு போண்டா. எடுத்து ஒரு ரேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, உளுத்தம் போண்டா. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.